ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம பஃபர் ஃபிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அக்வேரியம் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 2 விதமான பஃபர் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் பஃபர் ஃபிஷ்ஷை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அவருக்கு மட்டும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது, இந்த பஃபர் ஃபிஷ்ஷை வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ கைஸ், நம்ம மார்க்கெட்டில் 2 விதமான பஃபர் ஃபிஷ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன். அதில் நான் அதிகமாக மார்க்கெட்டில் பார்த்தது இந்த ஃபிகர் 8 பஃபர் ஃபிஷ் தான், இல்லாட்டி ஐஸ் ஸ்பாட்டட் பஃபர் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம மார்க்கெட்டில் நான் பார்த்துருக்கேன். அண்ட் இன்னொன்று இருக்குது, அதுதான் க்ரீன் ஸ்பாட்டட் பஃபர் ஃபிஷ்ஷு. ஸோ இந்த 2 பஃபர் ஃபிஷ் தான் நம்மளோட மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா காமனாக நான் பார்க்கக்கூடியது. ஸோ அதனால் இந்த 2 பஃபர் ஃபிஷ்ஷை பற்றி நம்ம வாங்க இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ கைஸ், முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபிகர் 8 பஃபர் ஃபிஷ் தான், அண்ட் ஐஸ் ஸ்பாட்டட் பஃபர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபிகர் 8 பஃபர் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நல்லா அதோட பாடி டாப்பில் அந்த டாட்ஸ் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த டெய்லாண்ட பார்த்தீங்கன்னா ஐ மாதிரி ஒரு மார்க் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் ஐ ஸ்பாட்டட் பஃபர் ஃபிஷ்ன்னு சொன்னாங்க. ஸோ ஃபிகர் 8ன்னு எதுக்கு இதை வச்சு அப்படி சொல்கிறானுங்கன்னு தெரியல. ஸோ இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை சேர்ந்தது. ஸோ அங்கேருந்து தான் இந்த மீன்லாம் வருது. ஸோ இந்த மீன் ஒரு பஃபர் ஃபிஷ்ஷாக இருந்தாலும் இது ஃபுல்லி ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷாக நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த மீன் பார்த்திங்கனாலே குட்டி போடுறது, அது குட்டி வளர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டருக்கு தான் வரும். ஸோ இது மெச்சூர் ஸ்டேஜ் அடையும் போது தான் இது பிளாக்கிஷ் வாட்டருக்கோ இல்லாட்டி சால்ட் வாட்டருக்கோ இது இடம் பெறும். ஸோ இந்த மீன் ஃப்ரெஷ் வாட்டரில் கொஞ்ச நாளுக்கு தான் இந்த மீன் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மீனை நீங்கள் ஃபுல்லாக ஒரு ஃப்ரெஷ் வாட்டர்லேயே வச்சுருந்தீங்கன்னா இந்த மீனோட லைஃப் ஸ்பேன் கம்மியாகும், இல்லாட்டி இந்த மீன் சடனாக இறந்து போகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர்லேயே ஃபுல்லாக இது வைக்கும்போது இதுக்கு ஆர்கன்ஸ் ஏதாவது ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் இது ஃப்ரெஷ் வாட்டர் பஃபர் ஃபிஷ்ன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அதுதான் தப்பு. இதை நீங்கள் ஒரு சால்ட்டி வாட்டரில் வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எப்படின்னா ஒரு பிளாக்கிஷ் வாட்டர், ஸோ ஒரு பிளாக்கிஷ் வாட்டரில் வைக்கிறீங்கன்னா நீங்கள் இதோட சால்டினிட்டி லெவல் பார்க்கணும். ஸோ ரேஞ்ச், ஸோ அந்த கிராவிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸோ கைஸ், ஒரு நிமிஷம் இந்த சாலிட்டினா என்னன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நம்ம பிளாக்கிஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ் பற்றி வீடியோ போடும்போது அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ மெயினாக இந்த கோபி ஃபிஷ்ஷஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ திருப்பி நான் இந்த பஃபர் ஃபிஷ்ஷில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் புதுசாக யாராவது வந்தீங்கன்னா. ஸோ பிளாக்கிஷ் வாட்டர், ஸோ கடல் தண்ணியும் பாதி கலந்து நல்ல தண்ணியும் பாதி கலந்து அதில் கொஞ்சோண்டு ஒரு உப்பு இருக்கும். ஸோ அதுதான் சலினிட்டி. ஸோ அது பார்த்திங்கன்னா அது ஒரு டெஸ்ட்டு கிட் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம அதை டெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த டெஸ்ட்டு கிட்டை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறேன். ஸோ கைஸ், இதில் வச்சு தான் நம்ம தண்ணியோட உப்பு நிலையை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மீனை நீங்கள் ஃபுல்லாக சால்ட் வாட்டரில் கூட வைக்கலாம், இல்லாட்டி நீங்கள் பிளாக்கிஷ் வாட்டரில் கூட செட்டப் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மீனோட சலினிட்டி லெவல் என்னன்னு கேட்டிங்கன்னா அது 1.005 இருந்து 1.008, ஸோ அதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அதுதான் இந்த மீனுக்கான சலினிட்டி லெவல். ஸோ என்கிட்ட அந்த டெஸ்ட்டு கிட்டு இல்லை, இல்லாட்டி அதை வச்சு நம்ம மெஷர் பண்ணி உங்களுக்கு அது எப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருக்கலாம். ஸோ அதை பற்றி வீடியோ போட்டிருக்காங்க தமிழில் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதை பார்த்து உங்களுக்கு புரியும். ஸோ ஓவரால் என்ன ப்ரோ சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ஃப்ரெஷ் வாட்டரில் வச்சு வளர்க்க முடியுமா வளர்க்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்க்க முடியும். ஸோ நீங்கள் இதோட லைஃப் ஸ்பேன் தான் கம்மியாகும், அண்ட் இது சடன் டெத் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது ரொம்ப ரேராக தான். ஸோ இதை ஃப்ரெஷ் வாட்டரில் வச்சு ப்ரீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது டேங்க்குள்ளே ப்ரீட் ஆகுறதே வெரி ரேர் தான் பஃபர் ஃபிஷ்ஷஸ்லாம், அண்ட் இதில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ கைஸ், இந்த பஃபர் ஃபிஷ்ஷை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதர் வாட்டர் பேராமீட்டர்ஸும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ முதல்ல இதோட பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 to 8 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 செல்சியஸில் இருந்து 26 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ கைஸ், அதுக்கப்புறம் அந்த உப்புத்தன்மை அது எவ்வளோ இருக்கணுன்றது நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் மெயின்டைன் பண்ணுங்கள். 1.005 1.008 இந்த ஃபிகர் 8 பஃபர் ஃபிஷ்ஷுக்கு. இன்னொரு பேர் என்னது, ஐஸ் ஸ்பாட்டட் பஃபர் ஃபிஷ்ஷுக்கு. சரி, நம்ம இன்னொரு பஃபர் ஃபிஷ்ஷை பார்க்க போயிடலாம், அதுதான் க்ரீன் ஸ்பாட்டட் பஃபர் ஃபிஷ்ஷு. ஸோ கைஸ், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா அந்த ஃபிகர் 8 பஃபர் ஃபிஷ்ஷு. ஸோ அதுக்கு இருக்க அதே வாட்டர் பேராமீட்டர் தான் இதுக்கும், அந்த பிஹெச் லெவல் அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர். பட் அந்த சலினிட்டி இருக்குது பார்த்தீங்களா,
அது மட்டும் டிஃப்ரெண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா 1.005லேருந்து 1.008ல் வச்சிடலாம். ஆனால் இதுக்கு ரொம்ப ஹை வேணும். ஸோ இந்த மீனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1.008ல் இருந்து 1.0020. ஸோ கைஸ் அதனால் ரொம்ப ஹையாக இருக்கணும் இதுக்கான சால்ட்டினிட்டி. ஸோ இது வந்து நீங்கள் பெஸ்ட்டு சால்ட் வாட்டர் இல்லை பிளாக்கிஷ் வாட்டரில் தான் வைக்கிறது நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் வச்சுருந்தீங்கன்னா ஸோ இதுவும் அந்த ஃபிகர் 8 இந்த க்ரீன் ஸ்பாட்டடும் ஃபிகர் 8ம் கம்பேர் பண்ணும்போது ஃப்ரெஷ் வாட்டரில் அதிகமாக எது இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபிகர் 8 வேணால் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த க்ரீன் ஸ்பாட்டட் பஃபர் ஃபிஷ்லாம் வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் வச்சுக்கிறதுக்கான அதிகமான நாட்கள் லைஃப் ஸ்பேன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது வந்து வாய்ப்பு கம்மி தான். ஸோ ஃபிகர் 8க்கு வேணால் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கைஸ் இந்த பஃபர் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து இதுக்கு ஸ்னெயில்ஸு அண்டு ஸ்ட்ரிம்ஸு, எர்த்து வேர்ம்ஸ் அண்டு கைஸ் பிளட் வேர்ம்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த பீட்டில் வேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் போடலாம். பெல்லட்ஸ் போட முடியாதா, பெல்லட்ஸ்க்கு பழக்க முடியாதா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். பெல்லட்ஸ் இது எடுக்கவே எடுக்காது. இதை எப்படி நம்ம இதை பழக்க முடியும், அதுதான் கைஸ். ஸோ கைஸ் நிறைய பேர் பஃபர் ஃபிஷ்ஷை வாங்கியிருப்பீங்க, வாங்கிட்டு காரணமே இல்லாமல் அது இறந்து போயிருக்கும். அது ஏன்றது நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கும். ஸோ எத்தனை பேர் பஃபர் ஃபிஷ் அப்படி இறந்து போயிருக்குன்றதை கான்வர்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களை அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். பை பை கைஸ்.